Assalamu alaikum. Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒன் பார்ட் சாம்பார் ரைஸ் தான். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி நான் 1.5 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு, தோரம் பருப்பு ரெண்டுமே எடுத்து 1/2 hour வந்து ஊற வச்சிருக்கேன். அது நல்லா கழுவி ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் ஆஃப் 2 வெங்காயம், 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சோடனே நம்ம வந்து இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நான் என்ன எடுத்திருக்கேன்னா முருங்காய், பட்டாணி, கேரட், பீன்ஸு, அவரைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடித்த உடனே 1/2 tablespoon ஆஃப் மஞ்சத்தூள், 1 tablespoon ஆஃப் சில்லி பவுடர், 1.5 tablespoon ஆஃப் கொரியண்டர் பவுடர், 1 tablespoon ஆஃப் சாம்பார் பொடி, 1 tablespoon ஆஃப் சால்ட் இது எல்லாமே ஆட் பண்ணிட்ட அப்புறமா கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடித்தோடனே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து முழுகிற வரைக்கும் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி முடித்தோடனே நம்ம வந்து ஒரு வாட்டி நல்லா கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலக்கி முடித்தோடனே குக்கர் மூடி வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க. இப்போ நேராக எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வைக்கும்போது சீரகம் 1/2 tablespoon, கொஞ்சோண்டு 1/2 tablespoon ஆஃப் சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நிறைய போடாதீங்க, கசக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பியும் ஒரு வாட்டி நல்லா கலக்கிக்கலாம். கலக்கி முடித்தோடனே நம்ம வந்து ஒரு 5 minutes வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து குக்கர் மூடாமல் அப்படியே விட்டுடலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி ஒரு 3 விசில் விட்டுடலாம். அது நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டுட்டு அது அப்படியே சைடில் வச்சுட்டு ஒரு கடாயை எடுத்து எண்ணெய் போட்டு அது வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, சீரகம், பூண்டு இடித்து வச்சுருக்க பூண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறமா கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்ததுங்க அப்புறமா நம்ம சாம்பார் ரைஸில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 tablespoon ஆஃப் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணுறதுனால சாம்பார் ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்மெல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கலர்ஃபுல்லான 1 part சாம்பார் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்னையோட லன்ச் மெனு. 1 part சாம்பார் ரைஸ், உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், கிர்னி பழம் ஜூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அல்லாஹ் ஹாஃபிஸ்.